ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா என்ன யோசனை? காலம் முழுவதும் ஏதேதோ யோசனையோடே வாழலாம் என்று முடிவெடுத்து விட்டாயா? ஒரு நாள் கூட நிம்மதியாக உறங்குவது கிடையாது, சாப்பிடுவது கிடையாது. எல்லாவற்றுக்கும் குழப்பம் மட்டுமே தான். குழப்பம் என்பது ஒரு நபருக்கு எப்பொழுதாவது வரலாம். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் சில நேரத்தில் நீ குழம்புவாய். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிப்பாய். ஆனால் என்ன விஷயம் என்பது தெரியாது. ஆனால் மற்றவர்கள் என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டாலும் இன்னமும் மனமானது யோசிக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அது என்ன விஷயம் என்றே தெரியவில்லை என்று சொல்வார். அது எந்த விஷயமும் அல்ல, உன்னுடைய மனதில் இருக்கும் பயங்கள் தான். அது என்ன பயங்கள் என்றால், எல்லாம் வாழ்க்கையில் நல்லதாக நடந்து விடுமா என்ற பயங்கள். தங்கமே, எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். நீ நினைப்பது போலவோ, நீ குழப்பிக் கொள்வது போலவோ உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்காது. நான் எப்படி உறுதியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறேன் என்றால், நான் தான் உன்னுடைய தலையெழுத்தையே எழுதியது. அப்படி இருக்கும் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரியாதா என்ன? என்னை நீ சாயி என்று கடவுளாக பார்த்ததை விட அப்பா 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 என்று சொன்னதுதான் அதிகம். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னை மிகப்பெரிய நிலைமையில் வைத்திருக்கிறார். நல்ல ஒரு மனதில் கம்பீரமாக ஒரு நாற்காலியை போட்டு அமர வைத்திருக்கிறார். நீ நினைத்தது நடக்கும். நீ நினைத்தது மின்னல் வேகத்தில் நிறைவேறும். இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். என்னுடைய வாக்கில் இருப்பது ஒரு பொய்யான வார்த்தைகள் கிடையவே கிடையாது, உண்மையான வார்த்தைகளாகும். எப்படி தெரியுமா? ஆறுதலுக்காக சொல்வது கிடையாது. வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாவது யோசித்து முடிவெடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைமையிலேயும் இது தவறாக செய்துவிட்டோமோ, அது தவறாக செய்துவிட்டோமோ என்று நினைக்கவே நினைக்காதீர்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரியான முடிவு தான் எடுத்திருக்கிறோம். இது ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமோ, எதுவுமே பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இருப்பேன். உங்களுக்கு காவலாகவும் உங்களுக்கு எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து கொடுக்கும் ஒரு அப்பாவாக நான் இருப்பேன். இப்பொழுது உங்களிடம் நான் என்ன சொல்கிறேன்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன சொல்கிறேன்? அமைதியாக இருங்கள் என்று. நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு மந்திரத்தை நான் சொல்வேன். அது என்னவென்றால், உங்களுடைய குலதெய்வத்தின் மந்திரமாகும். உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்துடைய மந்திரம். பெருமாளாக இருந்தால் பெருமாளுடைய மூல மந்திரம். சிவனா எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிதான். பெருமாளாக இருந்தாலும் சரிதான், ஐயனாராக இருந்தாலும் சரிதான், அம்மனாக இருந்தாலும் சரிதான். மூல மந்திரத்தை சொன்னாலே போதும், நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் இன்பங்கள் வரும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் துன்பங்கள் என்ற ஒரு விஷயத்திற்கு ஒரு பொழுதும் இடம் கிடையாது. நிறைய நாள் நிறைய விஷயங்களை நீ பார்த்து விட்டாய். உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒரு விஷயம் என்று எனக்கு சொல்வாய். இந்த விஷயம் இதை செய்ய வேண்டும் சாயி, இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் சாயி என்று சொல்வாய். அதை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தோன்றும். என்னுடைய பிள்ளை எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறது பார். எத்தனை பேருக்கு இந்த தெளிவு வரும்? இந்த நேரத்தில் இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் சொல்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று தோன்றும். நீ சில விஷயங்கள் நினைக்கும் பொழுதும் தோன்றும், இந்த சின்ன வயதில் இந்த பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய மனம் என்பதெல்லாம் தோன்றும். தங்கமே, எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய சுறுசுறுப்பான பேச்சுகளும் உன்னுடைய அழகான பேச்சுகளும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை இன்னுமே அழகாக வாழ வைக்கிறது. அதாவது
ஒரு இடத்தில் கூட எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போவது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ மேலே 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 வந்து கொண்டு இருக்கிறாய். குறிப்பிட்டு உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். யாரையும் நம்பி எந்த காரியத்திலும் இறங்காதே. யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் இதை செய்து தாருங்கள் அதை செய்து தாருங்கள் என்று சொல்லாதே. நீயும் அந்த இடத்தில் இருந்து அவர்களை வேலை வாங்குகிறாயா, அந்த இடத்தில் நீயுமே இருந்து அந்த வேலையை அவர்களை செய்ய முழுமையாக நம்பி அவர்கள் உன்னை ஏமாற்றிய பிறகு இப்படி ஏமாந்து விட்டேனே அப்படி ஏமாந்து விட்டேனே என்ற புலம்பலே வேண்டாம். நிஜமாகவே ஒரு விஷயத்தை உனக்கு நான் சொல்கிறேன். என்ன தெரியுமா? நீ இதுவரைக்கும் தோற்று போனாய், அது முடிந்தது. இதற்கு மேல் ஜெயிக்கப் போகிறாய். ஆசைப்பட்டது கிடைக்கப் போகிறது. உன்னுடைய உடலில் இருக்கும் அனைத்து நோய்களும் குறையும், உன்னை விட்டு போகும். பணமானது நிச்சயமாக வரும். எதற்கெல்லாம் நீ கஷ்டப்பட்டாயோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்தாயோ, அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது. பொறாமை பிடித்த உலகம். நீ என்னத்தான் வேண்டினாலும், என்னத்தான் நன்றாக இருந்தாலும் சரி, கீழே போனாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு பெயர் வைப்பார்கள். எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்வார்கள். அதனால் ஊர் பேசும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படுவதோ கண்ணீரை சிந்துவதோ வேண்டவே வேண்டாம். நிம்மதி மட்டும் இருந்தால் போதும். தானாக அனைத்து பணமும் செல்வங்களும் வேலையும் தானாக வரும். நிம்மதியை துளைக்கும் பொழுதுதான் இது எல்லாமே உன் கண்ணுக்கு தெரியாமல் போகுகிறது. நிம்மதியை எப்பொழுதும் வைத்துக்கொண்டு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வா. அதாவது எதுவுமே இல்லை என்றாலும் எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துப்பார். நிச்சயமாக நீ கேட்டதும் நீ கேட்காத பல நன்மைகளும் உனக்கு வரும். நீ என்ன நினைக்கிறாய், இதற்கு மேலும் வாழ்க்கையில் தீமை வருமோ என்றால் அதற்கெல்லாம் ஒரு துளி கூட, எந்த ஒரு கடுகு அளவு கூட அதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. எல்லா நேரத்திலும் துணையாகவும் எல்லா நேரத்திலும் பாதுகாப்பு கொடுத்து வாழ வைத்து கொண்டு இருக்கும் இந்த சாய்க்கு எல்லாமே தெரியும், நன்றாக தெரியும். ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் என்னை வணங்கும் பிள்ளைகளுக்கு, பக்தர்கள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன், பிள்ளைகள் என்று தான் சொல்வேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்து தாங்கி பிடித்து வாழ வைப்பேன். எங்கு உனக்கு மனமானது பாரமாக இருக்கிறதோ என்னுடைய தோளில் சாய்ந்து கொள், அதற்கான தீர்வை தருகிறேன். எல்லாமே இனிமே நன்றாகவே இருக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.